வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பெரும் மோதல் வெடிக்கக்கூடிய வகையில் இந்தியா நடத்திய தாக்குதல் மற்றும் அதன் பின்னதிர்வுகள் குறித்தும், இலங்கை தீவில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகள் வெளிப்படுத்தும் செய்திகள் குறித்தும் ஒருங்கு சேர பார்த்துக் கொள்ளலாம். இலங்கை தீவின் பெரியனரான இந்தியா தனது சகோதர எதிரியான பாகிஸ்தானுடன் 1971 ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் மிகப்பெரியதொரு மோதலுக்கு கட்டியங்கூறும் வகையில் தனது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லியமான தாக்குதல்களை பாகிஸ்தானுக்குள்ளே நடத்திய நிலையில், ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி தனது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளில் ராமநாடு நிலை வந்தாலென்ன, ராவண நாடு நிலை வந்தாலென்ன பெரிதும் ஆரவாரப்பட்டுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் 71க்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் அமைந்துள்ளதால் இப்போது இந்தியாவின் வான்வழி ஆபரேஷன் சிந்தூர் அல்லது ஆபரேஷன் குங்குமன் நடவடிக்கைக்கு ஒரு பதிலடி கொடுப்பது பாகிஸ்தானுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக உருவாகிவிட்டது. இதனால் எதிர்வரும் மணி நேரங்களில் அல்லது எதிர்வரும் நாட்களில் இந்தியா மீதான பாகிஸ்தானின் பதிலடி வெறும் எனவும் ஊகிக்கப்படுகிறது. மாறி மாறி நடத்தப்படும் தாக்குதல்களால் அணு ஆயுத பலம் கொண்ட 2 சகோதர எதிரிகளுக்கும் இடையில் ஒரு பெரும் போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ளது. இந்தியாவின் தாக்குதல்களுக்கு இப்போதைக்கு பாகிஸ்தானின் ஆர்ட்டிலரிகள் எனப்படும் தொலைவீச்சு பீரங்கிகள் மட்டும் தமது பதிலடிகளை நடத்தியுள்ளன. இலங்கை தீவின் இந்திய பிரியனருக்கும் பாகிஸ்தானிய நண்பருக்கும் இடையில் ஒரு மோதல் வெடிக்கக்கூடாது என இலங்கை தீவின் குடிமக்களும் இப்போது பிரார்த்திக்க வேண்டிய ஒரு நிலைமை மறைமுகமாக எழுந்து கொள்கின்றது. ஏனெனில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டால் அது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி உட்பட்ட ஆசிய பிராந்தியம் சார்ந்த பூகோள அரசியலையும் கடுமையாக அதிர்வுக்கு உள்ளாக்கும் என்பதும் பகிரங்கமான ஒரு விடயம். இந்தியாவை பொறுத்தவரை தனது நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் 2 வார காலத்துக்கு முன்னர் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட உதிரக்களத்திற்கு பின்னர் இந்த வான்வழி அடியை பாகிஸ்தானிய மண்ணில் வழங்கியுள்ளது. இந்தியா இதனை தொழில்நுட்ப ரீதியாக பாகிஸ்தான் மீதான தாக்குதலாக அடையாளப்படுத்தாமல் அந்த நாட்டில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீதான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய இலக்கு தாக்குதல் என அடையாளப்படுத்தியுள்ளது. இதற்கு மறுதலையாக பாகிஸ்தானும் இந்திய வான்படையில் உள்ள நட்சத்திர போர் விமானங்களான பிரெஞ்சு தயாரிப்பு ராஃபேல்களில் 3 கலங்களையும், ஒரு மிக் 29ஐயும், அதேபோல ஒரு SU-30 ரக கலத்தையும், இவற்றுக்கு மேலதிகமாக இந்தியாவின் ஹெரான் ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தியதாக உரிமை கோரியுள்ளது. பாகிஸ்தான் பரபரப்பாக இந்த உரிமை கோரலை செய்தாலும் இந்த விடயத்தில் சுயாதீனமான உறுதிப்படுத்தல்களுக்கு சாத்தியம் இல்லை என்பதால் ரஃபேல் விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறுவதில் ஒரு ஐயம் இருக்கக்கூடும். இதனை விட இந்த விமானங்கள் எங்கு எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது குறித்து பாகிஸ்தான் இதுவரை துல்லியமான விளக்கங்களை வழங்கிக் கொள்ளாததால் பாகிஸ்தான் தரப்பு இதனை ஒரு உளவியல் போர் யுக்தியாக செய்வதாக கூட கருதி கொள்ளலாம். எனினும் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் ஒரு போர் விமானம் வீழ்ந்து நொறுங்கியமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரிலிருந்து தென்கிழக்கே 19 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உயான் கிராமத்தில் இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கியது. ஒரு வயல்வெளியில் கிடக்கும் இந்த விமானத்தின் சிதைவுகளை உற்று நோக்கிக் கொள்ளும் போது அதில் உள்ள பிரெஞ்சு எழுத்துக்கள் அந்த விமானம் இந்திய விமானப்படையில் உள்ள பிரெஞ்சு தயாரிப்பான மிராஜ் தூமில் எனப்படும் மிராஜ் 2000 ரக போர் விமானமாகவே கருதப்படுகிறது. இப்போது காஷ்மீர் பகுதியை பிரிக்கும் கட்டுப்பாட்டு எல்லை நிலைகளில் இருந்து 2 தரப்பும் தத்தமது தொலைதூர பீரங்கிகளை, அதாவது ஆர்ட்டிலரிகளை முழங்கச் செய்கிறார்கள். அந்த வகையில் பாகிஸ்தான் நடத்திய ஆர்ட்டிலரி தாக்குதலில் 3 தனது மண்ணில் பலியானதாக குறிப்பிட்டுள்ள இந்தியா தமது பீரங்கிகளும் பதிலுக்கு பாகிஸ்தான் வழங்கிய விகிதாசார முறைக்கு முழங்கியதாக கூறியுள்ளது. 2 தரப்பும் நடத்தி கொள்ளும் தாக்குதல்களால் இந்திய காஷ்மீர் பகுதியிலும் பாகிஸ்தானிய காஷ்மீர் பகுதியிலும் இன்று பாடசாலைகள் உட்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களும் பொது சேவை மையங்களும் மூடப்பட்டன. இதே போலவே இந்தியா நடத்திய தாக்குதல்களில் 8 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது.
இந்தியாவில் ஆட்சி தரப்பாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் தாமே வலிந்து எழுச்சி பெற வைத்த இந்துத்துவா மூலம் கடந்த வருடம் 3வது முறையாகவும் தாம் ஆட்சியை பிடித்த நிலையில் முஸ்லிம்களை கொண்ட பாகிஸ்தானுக்கு ஒரு அடியை வழங்கி தமது இந்துத்துவா சக்திகளை சமாளிக்க வேண்டிய ஒரு அழுத்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதால் ஆயுதாரிகள் பெல்காமில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி இந்தியாவின் வான்வழி தாக்குதல்களாக வெளிப்பட்டுள்ளன. நரேந்திர மோடியும் அவரது பாரதிய ஜனதா கட்சியும் தாமே வளர்த்த கடா போல வளர்த்த இந்துத்துவா தம் மீது சீற்றமாக திரும்பிக் கொள்வதை தடுக்க பாகிஸ்தானுக்கு அடித்துக் கொள்வது என்பது காலத்தின் கட்டாயமாகவும் மாறியுள்ளது. பாகிஸ்தான் மீதான இந்த தாக்குதலை பெரும்பாலான இந்திய மக்களும் ஆதரித்துக் கொள்ளும் ஒரு மனநிலை இருப்பதால் பாஜகவின் ஆபரேஷன் குங்குமம் நேற்று இருளோடு இருளாக பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டது. இந்துத்துவா சக்திகளை திருப்திப்படுத்தும் விதத்தில் இந்த ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அதன் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரே தெளிவாக சொல்லிக் கொள்கிறது. சிந்தூர் என்பது குங்குமம் என்ற அர்த்தத்துக்குரியது. இந்து பெண்கள் திருமணத்துக்கு பின்னர் நெற்றியில் அணியும் இந்த சிவப்பு குங்குமம் இந்துத்துவவாதிகளின் நெற்றியில் உள்ள ஒரு அடையாளமும் கூட. பெல்காம் தாக்குதலில் பல ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டதால் அவர்களின் வாழ்க்கை துணைகள் கைம்பெண்கள் ஆக்கப்பட்ட நிலையில் அவர்களின் குங்கும இழப்புக்கு நீதி வழங்கும் வகையிலும் இந்துத்துவவாதிகளுக்கும் ஒரு பதிலை சொல்லும் வகையிலும் இருதரப்பு கருக்கு பட்டயமாக ஆபரேஷன் சிந்தூரை, அதாவது ஆபரேஷன் குங்குமம் என்ற பெயர் தெரிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலின் பின்னணியில் இன்றிரவு இந்தியாவின் முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு உட்பட தாக்குதல் அபாயம் உள்ள இந்தியாவின் 259 மாவட்டங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறான ஒத்திகை மேற்கொள்ளப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர்தான் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானின் தாக்குதல் அபாயம் உள்ள முன்னணி இடங்களில் தமிழக தலைநகர் சென்னையும் தமிழகத்தின் கல்பாக்கம் பகுதியும் இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை அதன் துறைமுக பகுதியும் கல்பாக்கத்தில் உள்ள அணு மின் நிலையமும் பாகிஸ்தானின் முக்கிய இலக்குகளாக இருப்பதால் அரபிக் கரையோரம் ஊடாக மும்பை அல்லது தமிழகத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையில் இந்தியா தனது விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தை தற்போது அரபிக் கடலில் நிலைநிறுத்தி உள்ளமையும் அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். தமிழகத்திலிருந்து காஷ்மீர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்தோ பாகிஸ்தானிய போரில் தமிழகத்துக்கும் பாகிஸ்தானால் அச்சுறுத்தல் இருப்பதும் இங்கு உற்றுநோக்கலுக்குரிய ஒரு விடயம். பாகிஸ்தான் மீது தாம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ஒரு நீதி நிலைநிறுத்தப்பட்ட தாக்குதல் என குறிப்பிட்டுள்ள இந்திய ராணுவம் நீதி நிலைநாட்டப்பட்டது, இந்தியாவுக்கு வெற்றி என்ற விழிப்புக்குரிய ஜெய்ஹிந்த் ஆகிய பதங்களை தனது படைய சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே தனது நாட்டின் சமாதான அனுசரணையை மீறி பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு அடியை கொடுத்த நிலையில் இந்தியாவின் தாக்குதல் ஒரு அவமானம் என குறிப்பிட்டுள்ள அமெரிக்காவின் 2.0 டொனால்ட் ட்ரம்ப் இந்த மோதல் மிக விரைவாக முடிவடையும் என தான் நம்புவதாகவும் சொல்லி வைத்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கடந்த வாரம் இந்தோ பாகிஸ்தானின் உயர் தலைகளுடன் பேசி 2 நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்களை தணிக்க அழைப்பு விடுத்துள்ள நிலையில் டெல்லியின் ஆபரேஷன் சிந்தூர், அதாவது ஆபரேஷன் குங்குமம் நேற்று இருளோடு இருளாக நடத்தப்பட்டது. இந்தியாவின் இந்த பரபரப்பான தாக்குதல் செய்தி ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் குறித்த செய்திகளையும் கடுமையாக கிரகணப்படுத்தி இருப்பதால் இந்த தேர்தல் செய்திகளை மீறி இலங்கையின் ஊடகங்கள் இந்தோ பாகிஸ்தான் தாக்குதல் செய்தியையே தற்போது முன்னிலையில் விரவிட்டுள்ளன. இலங்கை தீவை பொறுத்தவரை 7 ஆண்டுகால இழுத்தடிப்புக்கு பின்னர் நேற்று நடத்தப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஆளுந்தரப்புக்கு கசப்பான முடிவுகளாக அமைந்துள்ளமை யதார்த்தம். அதாவது நேற்றைய வாக்களிப்பு எதிர்பார்க்கப்பட்டதை போலவே ஏகேடிஆரின் ஆட்சி மீதான ஒரு முக்கியமான கருத்து கணிப்பாக வெளிவந்துள்ளது. இதனால் கடந்த வருட நவம்பரில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 61% வாக்குகளை பெற்று அந்த தேர்தல் களத்தில் ஒரு சிவப்பு அலையை உருவாக்கிய ஏகேடிஆர் தரப்பு இந்த தேர்தலில் அவ்வாறான ஒரு சிவப்பு அலையை மிக தெளிவாகவே தவறவிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தியான திசைகாட்டிக்கு பெரும்பாலான உள்ளூராட்சி அமைப்புகளில் முன்னிலை இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்குரிய வெற்றி அலை கடுமையாக அடிவாங்கியுள்ளது. 339 உள்ளூராட்சிகளில் ஏறக்குறைய 196 சபைகளில் தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக 43% வாக்குகளுடன் தனி கட்சியாக முன்னணியில் இருந்தாலும்
பல சபைகளை அவர்களால் தனியே இயங்க வைக்க முடியாது என்ற யதார்த்தமும் பளிச்சிடுகிறது. அதாவது தெற்கில் உள்ள பல உள்ளூராட்சிகளுக்கு வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த பலம் திசைகாட்டிக்கு உள்ள தனியான பலத்தை விட பலமாக இருப்பது தெளிவாகவே தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு கிட்டிய 61% வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் 43.44% ஏகேடிஆர் தரப்பு சுருக்கிக் கொண்டமை அனுர குமார திசாநாயக்கா தேர்தல் பரப்புரைகளில் முழங்கிய சொல்லாட்சிக்கு கிட்டிய புதிய பின்னடைவாக நோக்கப்படுகிறது. என்றாலும் தனித்தரப்பாக தமது தரப்புத்தான் நாடளாவிய ரீதியில் முன்னிலையில் உள்ளதான ஒரு சமாளிப்பு கதையை அந்த தரப்பு சொல்லிக் கொள்ளக்கூடும். இதே நேரம் ஏகேடிஆர் தரப்பின் முன்னாள் முகங்களை கொண்ட முன்னணி சோசலிச கட்சி இந்த தேர்தலில் தனது வாக்கு வங்கியை ஏறக்குறைய இரட்டிப்பாக்கியதையும் அவதானிக்க முடிந்தது. ஸ்ரீலங்காவின் மிகப்பெரிய உள்ளூராட்சி கட்டமைப்பான கொழும்பு மாநகர சபையிலும் தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையை பெற தவறியுள்ளமை தெரிகிறது. அதாவது கொழும்பு மாநகர சபையிலும் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு நின்றால் ஏகேடிஆர் தரப்பு அந்த சபையை பொறுப்பேற்பதை தொழில்நுட்ப ரீதியாக தடுத்துக் கொள்ள முடியும். எனினும் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் சில பகுதிகளில் ஏகேடிஆர் தரப்பு வலுவான வெற்றியை பெற்றுள்ளதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. இதே நேரம் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அதனால் இந்த முறையும் முழுமையான ஒரு வெற்றி அலையை தொட்டுக்கொள்ள முடியவில்லை. மாறாக 21.02% அதன் வாக்கு வங்கி இந்த முறையும் பின்தங்கியே இருந்தது. ஆனால் இந்த முறையும் சஜித் அணிக்கு தமிழ் பகுதிகளான மன்னாரும் முசலியும் உயிர் கொடுத்தது. அங்கு ஐக்கிய மக்கள் சக்தி 33.14% வாக்குகளை பெற்றிருந்தது. தெற்கை பொறுத்தவரை களுத்துறை அகலவத்தையில் மட்டும் சஜித் அணிக்கு 30.2% வாக்குகள் கிட்டியிருந்தன. தமிழர் தாயக பகுதிகளை பொறுத்தவரை அங்கு ஏகேடிஆர் தரப்பின் முன்னேற்றம் இந்த முறை கடுமையாக தடுக்கப்பட்டமை தமிழ் தேசிய தரப்புக்கு ஒரு ஆறுதலை வழங்கியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் பாரம்பரிய தமிழ் பேசும் கட்சிகளின் கோட்டைகளை ஊடறுத்த அனுர தரப்பின் மினுமினுக்கம் இந்த முறை கடுமையாக மங்கியது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன. அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சி சாவகச்சேரி, நல்லூர் மற்றும் வெலிகாமம் மேற்கு பிரதேச சபைகளை தனியே கட்டுப்படுத்தும் வகையிலான ஒரு வெற்றியை பெற்றுள்ளது. இதேபோல பருத்தித்துறை நகர சபையில் கஜேந்திரகுமாரின் மிதிவண்டி தனது பிடியை அதிகரித்தது. இந்த முடிவு வடக்கில் அந்த கட்சிக்கு கிட்டிய புதிய ஆதாயமாகவும் வடமராட்சியை பூர்வீகமாக கொண்ட சுமந்திரனின் பரப்புரைக்கு கிட்டிய பின்னடைவாகவும் பருத்தித்துறை நகரசபை தேர்தல் முடிவுகள் மாறியுள்ளன. ஒப்பீட்டு ரீதியில் தமிழரசு கட்சி வடக்கின் பெரும்பாலான உள்ளூராட்சிகளில் சோபித்துக் கொண்டாலும் சங்கு சின்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இந்த தேர்தலில் சிறிது முன்னேற்றத்தை காட்டியது. முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன கிழக்கில் முன்னிலை பெற்றன. ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த தேர்தலில் தமிழர் தாயக பகுதிகளில் தனி கட்சியாக தமிழரசு கட்சி முன்னிலையில் இருந்தாலும் பல உள்ளூராட்சிகளில் அதற்கு அறுதி பெரும்பான்மை இல்லாததால் அந்த கட்சியும் தொழில்நுட்ப ரீதியாக ஏனைய கட்சிகளின் ஆதரவை பெற்றே சில உள்ளூராட்சிகளை நிர்வகிக்க வேண்டிய நிலைமை வருகிறது. இந்த தேர்தலில் கடந்த வருட பொது தேர்தலுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் போது ராஜபக்சக்களின் தாமரை மொட்டு அணி நாமல் பேபியின் கீழ் 9.61% வாக்குகளை பெற்று நாடளாவிய ரீதியில் 586 இடங்களை வென்றுள்ளது. அதேபோல ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சியும் 4.47% வாக்கு வீதத்தை பெற்று 279 இடங்களை பெற்றுள்ளது. இதேபோல திலித் ஜெயவீராவின் சர்வஜன கட்சி 3% வாக்கு வங்கியை பெற்றுள்ளது. இந்த தேர்தல் ஊடாக வெளிப்பட்ட ஒரு பொதுவான நிலையாக பல சபைகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாதமை, அந்த சபைகளில் அதிக இடங்களை பெற்ற கட்சியால் கூட தனியாக அவற்றை பெரும்பான்மையுடன் நடத்த முடியாது என்பது கசப்பான ஒரு நிலைமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. இதனால் முன்னிலையில் உள்ள கட்சி கூட சக கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கியே சபைகளை கட்டுப்படுத்த முடியும். இதேபோல இந்த தேர்தலில் தனிக்கட்சி என்ற ரீதியில் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்திக்கு முன்னிலை இருந்தாலும் அந்த தரப்பு ஒரு கூட்டணியை உருவாக்க தவறினால் எதிரணியில் உள்ள ஏனைய உதிர்கட்சிகள் கூட தமது தரப்பிலும் ஒரு கூட்டணியை உருவாக்கும் சாத்தியப்பாடுகளை கொண்டுள்ளன. இவ்வாறான சாத்தியப்பாட்டை இந்த முறை சஜித் பிரேமதாசா பயன்படுத்தக்கூடும் என்ற ஒரு கட்டியத்தை சஜித் தனது வலைத்தள பதிவிலிட்ட சதுரங்க ஆட்டத்துக்குரிய படம் உற்று நோக்க வைக்கிறது.
அதாவது உதிரி கட்சிகளுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகங்களை அமைப்பதற்கான ஒரு சதுரங்க ஆட்டத்தை தனது ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொள்ளும் என்ற சொல்லாமல் சொல்லும் ஒரு செய்தியை இந்த படம் சொல்லிக் கொள்வதான ஒரு கருத்துருவாக்கம் உள்ளது. ஆக மொத்தம் இந்த தேர்தல் உண்மையான ஒரு ஜனநாயக முடிவாக வெளிப்பட்டுள்ளதான ஒரு கருத்துருவாக்கத்தை ஒருவர் முன்வைத்தால் அதனை தடாலடியாக யாரும் நிராகரித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆட்சியை அமைக்க தேவையான பலத்தை வழங்குவது மட்டும்தான் ஜனநாயக முடிவாக கருதி கொள்ள முடியாது. இதற்கும் அப்பால் இலங்கை தீவில் என்னதான் திசைகாட்டி தரப்பு ஆட்சியில் இருந்தாலும் அந்த தீவுக்கு அருகில் உள்ள பெரியனருக்கும் அதேபோல ஸ்ரீலங்காவின் நட்பு நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பெரும் மோதல் வெடித்தால் ஏகேடிஆர் தரப்பின் திசைகாட்டி இலங்கைக்காக ஏற்கனவே பார்த்து திட்டமிட்ட திட்டங்களுக்கு சில திடீர் ஆப்புக்கள் வெறும் என்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. இந்தோ பாகிஸ்தானிய போர் இலங்கை தீவின் உள்ளூர் திசைகாட்டியின் ஆட்சியை உள்ளூர் திசைகாட்டியின் திசைவழியை மடைமாற்றத்திற்கு உள்ளாக்கக்கூடும் சாத்தியங்களையும் இப்போதைக்கு யாரும் மறுத்துக் கொள்ளவும் முடியாது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.